மதுரையில் 1000 சவரன் நகை 16 கோடி ரூபாய் சொத்துக்களை சகோதரி மகன் அபகரித்து விட்டதாக மூதாட்டி ஒருவர் பரபரப்பு புகார் அளித்துள்ளார். குடும்ப சண்டையில் மாறி மாறி கூறப்படும் குற்றச்சாட்டுகள் உண்மையா? மதுரை ஆத்திக்குளத்தில் வசித்து வந்தவர் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்திக்குளத்தைச் சேர்ந்த 75 வயது ராமுத்தாய். இவர் தல்லாக்குளம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் தனக்கு 3 மகன்கள் உள்ள நிலையில் மூத்த மகன் நடராஜன் கப்பல் பொறியாளராக வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்ததாகவும், அப்போது அவர் சம்பாதித்த பணத்தை தனது சகோதரி மகன் பாலமுருகன் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பி முதலீடு செய்ய சொன்னதாக கூறியுள்ளார். மொத்தம் 15,60,35,000 ரூபாய் அனுப்பியதாகவும், அந்த பணத்தை கொண்டு மதுரை புறநகர் சென்னையில் சொத்துக்களை வாங்கியதாக கூறியுள்ளார். அந்த சொத்துக்களை தனது மகன் நடராஜன் பெயரில் வாங்காமல் பாலமுருகன் தனது பெயரிலேயே வாங்கி ஏமாற்றிவிட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் திண்டுக்கல் மாவட்டம் குளிசெட்டிப்பட்டி கிராமத்தில் தன்னுடைய பாதுகாப்பில் இருந்த சுமார் 1000 சவரன் தங்க நகைகள் மற்றும் வைர நெக்லஸ்களை வலுக்கட்டாயமாக பாலமுருகன் மற்றும் அவரது மனைவி ஜெயலட்சுமி பறித்துச் சென்றதாக புகாரில் தெரிவித்துள்ளார். உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்ததால் அங்கிருந்து மதுரை ஆத்திக்குளம் பகுதியில் உள்ள மூத்த மகனுடன் குடியிருந்து வந்ததாகவும், அங்கு கடந்த 8ஆம் தேதி வந்த பாலமுருகன் மற்றும் அவரது மனைவி ஜெயலட்சுமி தன்னை தாக்கி துப்பாக்கி முனையில் மிரட்டி ஆவணங்கள் செயினை பறித்துக் கொண்டதாக தல்லாக்குளம் காவல் நிலையத்தில் ராமுத்தாய் புகார் அளித்துள்ளார். புகார் மனுவை பெற்றுக்கொண்ட போலீசார் பாலமுருகன் மற்றும் அவரது மனைவி மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மூதாட்டி ராமுத்தாய் அளித்த புகார் குறித்து பாலமுருகனிடம் விசாரித்த போது அதில் எந்த உண்மையும் இல்லை என்றும், தன்னிடம் துப்பாக்கியே கிடையாது என கூறியுள்ளார். தான் வீடு சென்று மிரட்டியதாக புகார் தெரிவிக்கப்பட்ட நாளில் தான் மதுரையிலேயே இல்லை என்றும் வெளியூரில் இருந்ததாகவும் கூறியுள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக சட்ட ரீதியாக சந்திக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.